அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பார்க்கும்போது 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள என்டிஏ தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி அமைப்பு குறித்து உள்ளக விவாதங்கள் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுகவின் அடிமடியில் கை வைக்கக்கூடிய அமைச்சர் எடப்பாடி கோபத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் என்டிஏ தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி அமைப்பு குறித்த உள்ளக விவாதங்கள் தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக கூட்டணியில் மேலும் புதிய கட்சிகளை இணைப்பது குறித்து பாஜக காட்டும் ஆர்வம் அதிமுக தலைமையிடம் சற்று பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் கூட்டணி கணக்குகள் தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் வரும் நாட்களில் பன்னீர்செல்வமோ இணையலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. கூடுதலாக பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவையும் அழைத்து வர வேண்டும் என பாஜக நினைத்திருக்காங்க. அதுல தான் தற்போது சிக்கலே எழுந்திருக்கிறது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக, பாமக, தமாக உள்ளிட்ட பல சிறிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அப்போது அதிமுக 179 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் கூட்டணியில இருந்த சில கட்சிகள் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டதால மொத்தமாக 191 தொகுதிகளில் அந்த சின்னம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. பாமக மற்றும் பாஜக மட்டும் தங்களது சொந்த சின்னங்கள்ல களமிறங்கியிருக்காங்க. இந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இம்முறை தொகுதி எண்ணிக்கை குறையக்கூடாது அப்படிங்கிறதுல அதிமுக தலைமை மிகுந்த கவனத்தை செலுத்தியும் வந்துட்டு இருக்காங்க. தற்போதைய கணக்குகளின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுக்கு சுமார் 165 முதல் 170 தொகுதிகள் வரை மட்டுமே ஒதுக்கப்படலாம் என்ற பேச்சு நிலவி வந்துட்டு இருக்கு. இது கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது அதிமுகவுக்கு 10 முதல் 15 தொகுதிகள் வரை இழப்பு ஏற்படும் சூழலை உருவாக்குகிறது. இந்த நிலையில் டிடிவி தினகரன் தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறதும் புதிய தமிழகம் உள்ளிட்ட சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதும் அதிமுகவின் கவலைக்கு மேலும் காரணமாகியிருக்கிறது. இன்னும் சில கட்சிகள் இணைந்தால் தங்களுக்கான தொகுதி எண்ணிக்கை மேலும் குறையும் அபாயம் இருப்பதாக அதிமுக தலைமை கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இதன் பின்னணியில தான் கூட்டணி பேச்சுக்கள் இத்துடன் முடிவடைய வேண்டும். இனி புதிய கட்சிகளுக்கு இடமில்லை என்ற கருத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பாஜக தலைமையிடம் வலியுறுத்தி வருவதாக சொல்லப்பட்டது. கூட்டணி கதவை மூடிவிட்டு அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீடு குறித்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்பதே அதிமுகவினுடைய நிலைப்பாடு. ஆனால் பாஜக தலைமையின் பார்வை சற்று வேறுபட்டதாகவே இருப்பதாக தெரிகிறது. திமுக தலைமையிலான கூட்டணி மிக வலுவாக இருக்கிறதாகவும் தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் மட்டும் போதுமா என்ற சந்தேகம் இருக்கிறதாகவும் பாஜக வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் சில சமூக ஆதரவு கொண்ட கட்சிகள் அல்லது பிராந்திய செல்வாக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட்டணியில இணைந்தா தேர்தல் களத்தில் பலம் கூடும் என்ற கணக்கில் பாஜக இருக்காங்க. இந்த இருவேறு அணுகுமுறைகளால் கூட்டணி கதவை மூடலாமா அல்லது இன்னும் திறந்தே வைக்கலாமா என்ற கேள்வி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் முக்கிய விவாதமாக மாறியிருக்கிறது. அதிமுக விரைவாக தொகுதி பங்கீட்டை முடித்து தேர்தல் பணிகளை தொடங்க விரும்பும் நிலையில் பாஜக இன்னும் சில அரசியல் வாய்ப்புகளை பரிசீலித்து சூழலை கவனித்து காத்திருக்கிறதாகவும் அரசியல் வட்டாரங்களும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் இடையே வார்த்தை போர் முற்றியிருக்கக்கூடிய நிலையில் தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கார். விஜயை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்று கூறிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி என்பது திமுக மற்றும் தாவேகா இடையேதான் இருக்குமே தவிர அதிமுக அந்த போட்டியில் இருக்காது என்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் ஆவேசமாகவே தெரிவித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை பெறுவதற்காக யாரிடம் எப்படி தவழ்ந்து சென்றார் என்பது நாடே அறியும் என்று செங்கோட்டையன் விமர்சித்திருந்தார். திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க அரசியலில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு எம்ஜிஆர் மற்றும் என்டிஆர் ஆகியோரை சாட்சி என்று குறிப்பிட்ட அவர் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வாக்குமிக்க தலைவரை பற்றி பேசுவதை ஏற்க முடியாது என்றும் ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுவிட்டு விஜய் மக்களுக்காக பணியாற்ற வந்துள்ளதை கோடிட்டு காட்டினார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட துயர சம்பவத்தை நினைவு கூர்ந்த செங்கோட்டையன் அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். குருவிகளை சுடுவது போல அப்பாவி மக்கள் சுடப்பட்ட போது அங்கு செல்லாதவர் தற்போது எங்களை பற்றி பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது அப்படின்னும் 100 நாட்கள் போராட்டம் நடந்த போது ஒரு அமைச்சர் கூட பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். தமிழகத்தின் தற்போதைய சூழல்ல 40% வாக்குகள் தாவேகா வசம் இருக்கிறதாகவும் அதிமுக மற்றும் திமுக தொண்டர்களின் குடும்பங்களை விஜய்க்கு வாக்களிக்க தயாராகி விட்டதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். மேலும் கோடநாடு கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள்ல எடப்பாடி பழனிசாமி முன்னுக்கு பின்முரணாக பேசி வருவதாகவும் வரும் காலத்தில் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பதை எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் அவர் தனது பேட்டியில உறுதிபட தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திமுக தாவேகா இடையேதான் போட்டியே தவிர எடப்பாடி பழனிசாமி சொல்வதை போன்ற நிலை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார் என்பதும் எப்படி தவழ்ந்து வந்தார் என்பதும் நாட்டிற்கு தெரியும். தற்போது அப்படி இருக்கும் போது தாவேகா தலைவர் விஜய் பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. அதே நேரம் கோவை விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களுக்கும் பேட்டியும் அளித்திருந்தார். அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜய் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகர், அரசியல்ல நாங்க தான் சிறந்தவர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த செங்கோட்டையன், சினிமாவில் இருந்து எம்ஜிஆர் 3 முறை முதல்வராகியிருக்காரு, ஜெயலலிதா 5 முறை முதல்வராக இருந்திருக்காங்க. திரைப்படத்துல நடிக்கிறவங்க அரசியலுக்கு வர முடியும், வெற்றி பெற முடியும் என்ற வரலாற்று இந்தியாவிற்கே எம்ஜிஆர் என்டிஆர் ஆகியோர் உருவாக்கி காட்டியும் இருக்காங்க. தற்போது இருக்கின்ற நிலை திமுக டிவிகே இடையேதான் போட்டியே தவிர அதிமுக என்ற இயக்கம் எடப்பாடி பழனிசாமி சொல்வதை போன்ற நிலை கிடையாது. பிரதமர் வந்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் பேனர்ல இல்லை. யாரை நம்பி இவர் கட்சி நடத்துகின்றார்? எடப்பாடி பழனிசாமி முகத்திற்காக ஓட்டு போடுகின்றனர். அந்த அளவு செல்வாக்கு மிக்கவராய் இவர். குறிப்பா எடப்பாடி பழனிசாமி எந்த தேர்தலையும் வெற்றி பெற்றதாக வரலாறும் இல்லை. அனைத்து தேர்தல்களையும் வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டது. அதை உணராம இருக்காங்க. செல்வாக்குமிக்க தலைவர், மக்கள் விரும்பும் தலைவராக இருப்பவரை பற்றி பேசுவதை ஏற்க முடியாது. ஆண்டிற்கு 500 கோடி ரூபாயை விட்டுட்டு மக்களுக்காக பணியாற்றி களமிறங்கி இருக்கிறார். அதிமுக திமுக என யார் வீட்டிற்கு சென்றாலும் அவர்களின் மனைவி மகன் மகள் என அனைவரும் புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய்க்கு தான் வாக்கு என்று சொல்லும் நிலை இருக்கிறது. எங்களது சர்வே மூலமா தொடர்ந்து தெரிந்து கொண்டது தற்போது 40% வாக்கு எங்களுக்கு இருக்கிறது. இதுவரை சொல்லாத வார்த்தையை தற்போது ஏன் எடப்பாடி சொல்கின்றார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் 13 பேர் குருவிகளை சுடுவது போன்று சுட்டு கொண்டாங்க. அப்போ நேரில் சென்று முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரா? அங்கு 100 நாள் நடந்த போராட்டத்திற்கு அமைச்சர்கள் யாராவது பேச்சுவார்த்தைக்கு போனார்களா? இப்போது அதையும் இதையும் பேசிக்கொண்டு
கொண்டிருக்காங்க. இவர் முதல்வராக இருந்தபோது தூத்துக்குடி சென்றிருக்கணும். ஜெயலலிதா தங்கம் குடநாடு எஸ்டேட்ல 2 கொலைகள் நடைபெற்றிருந்தது. அந்த சம்பவம் காலையில தான் தனக்கு தெரியும் அப்படின்னு முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இவர் எத்தனை முறை அம்மாவிடம் சென்றிருக்கிறார், எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆனார் என்பதும் எப்படி தவழ்ந்து வந்தார் என்பதும் நாட்டிற்கே தெரியும். அப்படி இருக்கையில் விஜயை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்டதா என்ற கேள்விக்கு பொதுவா அந்த முடிவுகளை தலைவர் தான் மேற்கொள்ள வேண்டும். இதுல கருத்து சொல்வது சரியாக இருக்காது. அதிமுகவில் இருக்கிறவங்க பல பேர் பல கருத்துக்களை சொல்வதை போல நாங்க சொல்வது கிடையாது. அதே மாதிரி அங்கு ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்வாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில பயணங்களை மேற்கொண்டு இருந்திருக்கோம்.